ஒரு ஊரில் ஒரு அசிஸ்டன்ட் சிவில் இன்ஜினியர் இருந்தார். அவரை அவருடைய சிவில் இன்ஜினியர் கூட்டு, இந்த மாதிரி 2 கிராமம் இருக்குது, 2 கிராமத்துக்கு நடுவில் ஒரு ஆறு ஓடுது, அது ரெண்டுத்தையும் இணைக்கிற மாதிரி ஒரு பாலம் கட்டணும், அதுக்கு ஒரு லே அவுட் ப்ரிப்பேர் பண்ணு, வரைபடம் தயார் செய் அப்படின்னு சொல்கிறாரு. அசிஸ்டன்ட் சிவில் இன்ஜினியர் ஒரு கலா ரசிகன், ஒரு கலைஞன், ஒரு மிக சிறந்த ஓவியன். அவர் அந்த லே அவுட்டில் தனக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஒரு லே அவுட்டை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அசிஸ்டன்ட் இன்ஜினியர்கிட்ட கொடுக்குறாரு. அதை வாங்கி பார்த்த உடனே அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு ஒரு அதிர்ச்சி. என்னென்னா, 2 கிராமங்களையும் இணைக்கிற வகையில் ஒரு பாலம் அவர் வரைஞ்சிருக்கிறாரு. அந்த பாலத்து மேலே ஒரு சின்னஞ்சிறுவன் நின்று கொண்டு தூண்டில் போட்டுட்ருக்க மாதிரி இருக்குது. உடனே கோவம் கத்துறாரு, ரிமூவ் தட் ஃபிகர் ஃப்ரம் த ஸ்பாட், அந்த இடத்திலிருந்து அந்த சிறுவனை நீக்கு அப்படின்னு கத்துறாரு. திரும்ப அதே வரைபடத்தை ரீட்ரா பண்ணி மறுபடியும் வரைந்து எடுத்துகிட்டு போயிட்டு அசிஸ்டண்ட் சிவில் இன்ஜினியர் இன்ஜினியர்கிட்ட காட்டுறாரு. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த பாலத்தில் அந்த பையன் நிற்கிறானான்னு பார்த்தாரு. இல்லைப்பா, ஒரு பெருமூச்சோடு அப்படி கீழே இறங்கினோடனே அதே பையன் கரையில் நின்றுக்கிட்டு தூண்டில் போட்டுட்டு இருந்தான். உடனே இன்ஜினியருக்கு கோவம் வந்துருச்சு. திரும்பவும் கத்துறாரு, ரிமூவ் தட் ஃபிகர் ஃப்ரம் திஸ் டிராயிங், இந்த வரைபடத்திலிருந்தே அவனை எடு அப்படின்னு கத்துறாரு. சரின்ட்டு திரும்ப இவர் ரீட்ரா பண்ணி எடுத்துகிட்டு போய் காட்டுறாரு. ஃபஸ்ட்டு அந்த பாலத்துக்கு மேலே பார்க்குது கண்ணு, 2வது கீழே அந்த கரையில் அவன் நின்றுட்டு இருக்கானான்னு பார்க்குது கண்ணு. நல்ல வேலை, 2 இடத்துலையும் அந்த பையனுடைய உருவம் வரையப்படவில்லை. ஒரு பெருமூச்சோட பார்க்குறாரு, அடுத்த கரையில் ஒரு சின்ன மேடு மாதிரி இருக்குது. இது என்ன மேடு மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அதுக்கு அந்த அசிஸ்டன்ட் சிவில் இன்ஜினியர் சொன்னார், நான் அங்கே தான் அந்த பையனை புதைச்சிருக்கேன்ட்டார்.